Hello, welcome to Chettinad. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோதுமை மாவுல செட்டிநாடு தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 3/4 கப், அரிசி மாவு 1/4 கப் நல்லா கலந்துக்கணும். இது லேசா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடாய் வச்சுட்டு மாவை சேர்த்து கலரலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் மாவை எடுத்துடலாம். மாவை கையில் எடுத்தால் சுடும், அந்த பதம் தான். நல்லா ஆறட்டும். ஒரு 6-7 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 8-10 காஞ்ச மிளகாய். இதை மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணிக்கணும். பெருங்காயத்தை தூளாக இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். நான் பிசுறு இருக்கிறதுனால இதில் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு தனியாக நச்சுட்டு எடுத்துக்கணும். தோலோட்ட நச்சு எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கணும். 1/2 டீஸ்பூன் சோம்பு நச்சுட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா பொடி இருந்ததுன்னா பொடியாக சேர்த்துக்கோங்க. மேல்படியான தோலை எடுத்துட்டு கழுவிட்டு சேர்த்துக்கலாம். நச்சு எடுத்துக்கணும். நச்சுட்டு மேல்படியான தோலை எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மாவில் சேர்த்துடலாம். பொடி பண்ண மிளகாய் கருவேப்பிலை பொடி தண்ணி சேர்க்காம சுற்றினீங்கனாலே இந்த மாதிரி வந்துடும். 1/4 டீஸ்பூன்லேயே பாதி அளவு மஞ்சள் தூள், ஊற வச்ச கடலைப்பருப்பு, நச்சு வச்ச பூண்டு, சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை 1-2 பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். நல்லா கலந்துக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கணும். மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். பூரி மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் மொறுமொறுன்னு வரும், இல்லைன்னா பதக்க போயிடும். இந்தளவு கெட்டியாக எடுத்துக்கணும். இந்தளவு மாவு எடுக்கிறீங்களோ 2 மாவும் சேர்த்து அதில் பாதி அளவு தண்ணி, அதையுமே முழுசாக சேர்த்துறாமல் தெளித்து பிணைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி மாவை 2ஆக பிரிச்சுக்கலாம். அப்போ தான் தேய்க்க ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக கீழே எண்ணெய் தடவிக்கணும். அப்போ தான் எடுக்கையில் ஒட்டாமல் வரும். சப்பாத்தி மாதிரி நைஸாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு ஒரு சின்ன மூடியாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கனமாக இருந்ததுன்னா லேசாக தேய்ச்சி விட்டுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்தியால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கையில் எடுத்துக்கலாம். இப்போ இதை லேசாக தேய்ச்சி விடலாம். போர்க் வச்சு இந்த மாதிரி அங்கங்கே குத்தி விடலாம். இப்போ தான் தட்டை நல்லா மொறுமொறுன்னு வேகும். பூரி மாதிரி உப்பி வராமல் நல்லா மொறுமொறுன்னு தட்டையாக வேகும். எண்ணெய் காய வச்சுட்டு இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு மிதமான தீயில் இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். சலசலப்பெல்லாம் அடங்கி வர்றது வேக வச்சு எடுக்கணும். சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு, எடுத்துடலாம்.
இப்போ கோதுமை மாவில் செஞ்ச தட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். மிதமான தீயில முறுமுறுன்னு நல்லா வேக வைக்கணும். ரொம்ப கருக வேக விடக்கூடாது. சூடோடு எடுத்திங்கன்னா கொஞ்சம் பதமாக தான் இருக்கும். சூடு ஆறுனதும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ரொம்ப பதமாக இருந்ததுன்னா மறுபடி எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா முறுமுறுப்பாக வந்திருக்கு. Thanks for watching.